பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற, துதிக்கிற, கூடி வருகிற சபையாய், குடும்பமாய், விசுவாசிய பிள்ளைகளாக இணைந்து ஆராதிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது கர்த்தருடைய பிரியம். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமனப்பட்டு ஆராதித்து தொழுது கொள்வது, தேவனை மகிமைப்படுத்துவது, பரலோகத்துக்கும் பூமிக்கும் பரலோக பிரசன்னத்திலே கடி கூறுவது, பூமிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது, கர்த்தருடைய ஒரு ஐக்கியத்திலே, அன்பின் உறவிலே இணைப்பது ஆராதனை. இந்த ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க வேண்டும். செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் எப்படி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதிக்க வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு பிரியமான பலி. தேவன் ஸ்தோத்திர பலியை விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே ஆதி நாட்களில், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பலவிதமான கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்தினார்கள். இந்து பலிகள், இதிலே ஆட்டுக்குட்டியிலிருந்து காளை வரைக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் பரிகாரமாக பலிகள் செலுத்தப்பட்டு வந்த காலம் முடிந்து இயேசு கிறிஸ்துவே எல்லா பரிகார பலிகளையும் இணைத்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரே கிருபாதார பலியாய் மாறினார். அவருக்கு நாம் செலுத்த வேண்டியது ஆடுகளையோ, ஆட்டுக்குட்டிகளையோ, காளைகளையோ அல்ல, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் காளைகளாகி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் மனசார கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் நமக்கு கொடுத்த விடுதலைகள், பெற்றுக்கொண்ட அற்புதங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி நாமத்தை ஆராதிக்க வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதாவது துக்கம், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனமடிவுகள், எல்லா பலவீன வியாதிகள் நடுவில் ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். ஆராதிக்கும் பொழுது ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு ஏறெடுங்கள். குடும்பமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நாம் இது முதற்கொண்டு இன்னும் அதிகமாய் ஆராதிக்க ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பமாக, சபையாக, விசுவாச பிள்ளைகளாக இணைந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரே பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற ஸ்தோத்திர பலியை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உமக்கு செலுத்த கிருபை செய்வீராக. இந்த வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவருடைய நாவு, அவருடைய உள்ளங்களும் உம்மை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள நீர் விடுவிப்பீராக. பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கண்ணீர், துக்கம், பாடு, பலவீனத்திலிருந்து, எல்லா விதமான ஆண்டவரே சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து உம்மை ஸ்தோத்தரித்து ஆராதிக்க செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உமக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஸ்தோத்திர பலிகளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று, அநேகுடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை வெளிப்படும் என்று சொன்னபடி அந்த கிருபையிலே மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம்.